எத்திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகிழும் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் BA MLA மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம். யூபியில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைத்திருக்கிறத பார்க்க முடியுது இந்தியா கூட்டணிக்கு. யூபி தான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவரா இருக்கும். யூபியில கிடைக்கிற தொகுதிகளை வச்சுதான் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் நிலையில இன்று யூபியில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டேர்ன் ஓவர், ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பெரும்பாலான இடங்கள்ல இந்தியா கூட்டணி கைப்பற்றி இருக்கு, முன்னிலையில இருக்கீங்க. இது எப்படி நடந்தது? அகிலேஷ் யாதவினுடைய பங்கு இதுல எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? யூபில நம்ம முன்னாடியே வாய்ஸ் ஆஃப் சவுத்ல ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது ராஜ்புத், அப்புறம் வந்து யாதவ் மக்கள், தலித் மக்கள், சிறுபான்மை, இவங்க 4 பக்கமே ஒரு கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பிஜேபிக்கு எதிரா இருக்காங்க. அப்புறம் நடுநிலை மக்களும் பிஜேபிக்கு எதிரா மனம் மாறிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு காசி வாரணாசி தொகுதியிலையும் 4 சுற்றுகள் வரைக்கும், அதாவது ஒரு பிரதம வேட்பாளர் இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு இது வந்து 4 சுற்றுகள் வரைக்கும் பின்னடைவு அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்மளோட ஹிஸ்டரியில பிரதம வேட்பாளர்களுக்கு நடந்ததில்லை. சோ அந்த அளவுக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது, ஒன்று கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, 2வது மக்கள் எழுச்சி, 3வது பாரத் ஜோடோ யாத்திரா, ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு ஏற்பட்ட என்ன சொல்றது மிகப்பெரிய வரவேற்பு, எங்கு போனாலும் வரவேற்பு. இந்த விஷயம் தவிர ஒரு ஆன்டி இன்கமன்சி, அதாவது வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது ஒரு டூ மச்சா, 5வது வந்து வெறுப்பு பேச்சு, அதாவது டூ மச் வெறுப்பு பேச்சு போச்சு. அதை தவிர்த்து வெறும் அயோத்தி கோயிலை மட்டும் வைத்து யூபி மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு வெறும் கோயிலை வைத்து மட்டும் பிரச்சாரம் செய்து விடலாம் என்றதில் பாஜக கொஞ்சம் தவறி விட்டதை தவிர, பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி யூபியில. கிட்டத்தட்ட அவங்க வந்து நம்மளோட எப்படி திராவிட கழகம் அதிமுக இருக்கோ, மிக எளிதில் வீழ்த்த முடியாத ஒரு கட்சி தான் பாஜக. இருந்தாலும் இந்த சில சமயம் நம்ம சொல்லுவோம்ல, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டூ மச்சா போயிட்டாங்க. புல்டோசர் வச்சிருக்கிறது, நாங்க வந்து புல்டோசர் வந்து எப்படி செய்வோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான எதிர்வினைகள். அதை தவிர காங்கிரஸ் எடுத்த மிக அழகான ஸ்ட்ராட்டஜி, ஒன்று கூட்டணியை பலமா அமைச்சாங்க, 2வது காங்கிரஸ் கேரண்டி, அதான் நாரி நாய் கேரண்டி, அது இது இதெல்லாம். அடுத்து இன்னொரு விஷயம், சோசியல் ஆக்டிவிஸ்ட் குரூப் எல்லாம் வந்து ஊபியில ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க எல்லாம் ரொம்ப காலமா 10 வருஷமா இதற்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரியான சோசியல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் இந்திய ஒற்றுமை இயக்கம், அதாவது யோகேந்திர யாதவ் இருக்கிற இந்திய ஒற்றுமை இயக்கம், இது போன்ற விஷயங்கள், அதாவது கர்நாடகால எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் யூபியில நடந்திருக்கு. 1-2 காரணிகள் இல்லாமல் எல்லா கூட்டு காரணிகளும் சேர்ந்துதான் பிஜேபி, அதாவது அசைக்கவே முடியாது என்று யூபியில அசைக்கவே முடியாது என்று எண்ணிய பிஜேபி நாம் கொஞ்சம் அசைச்சு பார்த்திருக்கோம். இன்னொன்னு வந்து இவங்க கையை வச்சது அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து இது யூபியில மாயாவதி ஆதரவாளர்களும் சரி, கன்ஷிராம் ஆதரவாளர்களும் சரி, தலித் மக்களும் சரி, அதாவது அதுல வந்து தலித் மக்களிடம் வந்து மாயாவதிகளுக்கும் சமாஜ்வாடிக்கும் அதை தவிர மற்ற அணிக்கும் ஓட்டுகள் பிரிந்து இருந்தது. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல கை வைப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பைபிள் மாதிரி கான்ஸ்டிடியூஷன். சோ அத வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. நான் செய்த யூபி நண்பர்கள் எல்லாருமே சிறுபான்மையினரும் தலித் மக்களும் மிக அதிக அளவில் கோபத்துடன், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோபத்துடன் அதிக அளவில் யூபியில் வந்து கோபத்துடன் இருக்கிறார்கள். கண்டிப்பா இதற்கு எதிர்வினை வரும் அப்படின்னு தான் என்னோட யூபி நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. களத்தில் பார்த்து விட்டு அதான் சொன்னாங்க. ரேபேர்லியில வந்து என்னோட இந்தியா ஃபெலோஷிப்ல இருந்த ஒரு பொண்ணு ரேபேர்லியில ஒர்க் பண்ணிச்சு. அவங்கள்ட்ட கேட்டப்ப சான்ஸே இல்ல, ராகுல் காந்திக்கு தவிர்த்து எல்லா ஓட்டுமே ராகுல் காந்திக்கு தான். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருந்தாலும் எல்லா ஓட்டுமே ராகுல் காந்திக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியில் தான் நான் எதிர்பார்க்காத ஒரு தோல்வியும், கர்நாடகாவில் நான் எதிர்பார்க்காத ஒரு தோல்வியும் மிக மிக வருத்தத்துக்குள்ளாயிருக்கு. இருந்தாலும் சாயங்காலம் வரை காத்திருப்பது மட்டுமே சரியான பண்பாக இருக்கும்னு நான் காத்திருக்கேன். இன்னொரு பக்கம் இப்போ அயோத்தி ராமர் கோயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியிலையும் பாஜக பின்னடைவுல இருக்கிறத பார்க்க முடியுது. 3000 வாக்குகள் வித்தியாசத்துல பின்னடைவுல இருக்காங்க. அப்போ பாஜக முன்னெடுத்த வெறுப்பு அரசியல், இதுக்கு மக்கள் ஈல்டாயிருவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் வந்து மத ரீதியில பிளவுபடுத்திடலாம் அப்படின்ற பாஜகவினுடைய கணக்கு வந்து அங்க எடுபடாம போயிருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? பாஜகவோட கணக்கு மட்டும் ஈடுபடாம இல்ல, இது வந்து கூட்டணியோட கணக்குகளும் சேர்ந்துதான். ஏன்னா ஜாதி மதங்களை தாண்டி அப்படியெல்லாம் ஈஸியா நம்ம வெற்றி பெறலாம். அங்க இருக்கிற ஜாதி கூட்டணி, கேண்டிடேட் செலக்ஷனு, பாஜக மாதிரியான எதிர்ப்பு அலை அப்படின்னு ஒரு சிங்கிள் காரணியா சொல்லாமல் எல்லாமே சேர்ந்துதான். முக்கியமா அவர்கள் வந்து பள்ளிகளை கட்டாமல் கோயில்களை கட்டுவதில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அது அந்த மக்களுக்கே கொஞ்சம் வருத்தம் தான்.
ஓகே. இப்போ ஏன்னா நான் நீங்க உஜ்ஜயினி போயிருந்தேன். நான் மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜயினி போயிருந்தேன். அங்க 600 கோடிக்கு கோயில் கட்டியிருந்தாங்க. அப்ப அவங்க அந்த தொகுதி ஃபுல்லாவே வளைச்சு கட்டியிருந்தாங்க. அதில் வந்து இவங்க பிரச்சாரம் செய்து இந்த மாரி கோயில் கட்டக்கூடாது. கோயில் மட்டும் கட்டினா பத்தாது. நமக்கு கல்வி வேணும், அறிவு வேணும், வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு வேலைவாய்ப்புக்கு எதிரான ஒரு விஷயம் பெரிய அளவில் உபியில் இருந்தது. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கம்மியா இருக்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு வந்து யோகி மேல ஒரு சின்ன மாநில அரசு மேல அவ்வளவு பெரிய வருத்தங்கள் இல்லைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா சிறுபான்மையினர் தலித்து எல்லா ஓட்டுகளும் சேரும்பொழுது இவர்கள் பின்னடைவு அடைந்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம். இப்போ ஆல்ரெடி வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து அண்மையில சொல்லியிருந்தாரு, நேற்று நினைக்கிறேன். அதாவது இந்தியா கூட்டணியிடம் வந்து என்டிஏல இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க, கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த பேச்சுவார்த்தையிலும் போகுதா? அது அந்த நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா நிதிஷ்குமாரா இருக்கட்டும், அல்லது சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், அல்லது நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? இவங்களை இந்தியா கூட்டணிக்கு வர வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா? அதை எப்படி பார்க்கிறீங்க? சந்திரபாபு நாயுடு இப்போ டிகேஎஸ் சந்திச்சிருக்காரு ஹெலிகாப்டர்ல போய். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோக்கள் வந்து சில டிவிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான விஷயங்களை ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இந்த சமயம் ராகுல் காந்தி நான் சித்ரதுர்காவில் சந்தித்த போது அவர் பேசிய ஒரு விஷயம், மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்படிங்கிறப்ப இந்தியா என்பது ஒரே நாடு என்பது நாம் சொல்லக்கூடாது. இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நானும் என்னோட நண்பர் எழுத்தாளர் ஸ்ரீதர் சுப்பிரமணியமும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதை தெரிவித்தால், நாங்க இது பர்சனலா நாங்க பேசினோம். ஆக்சுவலி நாங்கள் நடைபயணித்தும் போது பேசினோம். இந்தியாங்கிறது என்ன அப்படிங்கிறப்ப ஸ்ரீதர் சுப்பிரமணியம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நாடு மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த விவாதத்துல அவரே அழகாக எடுத்து சொன்ன விஷயம், இந்தியா என்பது எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவரோட எண்ணத்துக்கு இந்த செயல் வடிவம் கொடுக்கும்போது நவீன் பட்நாயக், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அப்படின்னு எல்லா மாநிலங்களும் ஒன்றாக அமைந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு வருகிறது. ஒரே அதிகாரம், ஒரே முதலாளி, ஒற்றை முதலாளி அப்படிங்கிறது விடாமல் எல்லாரும் கூட்டாட்சியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும் மந்திரி சபைகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நம்ம இதுல கூட தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க. அவர்கள் கூட இந்த கூட்டாட்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நம்ம இப்பயே சொல்ல முடியாது. ஆனா டிகேஎஸ் வந்து சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துட்டாங்க. ஓகே. இப்போ பாஜக வந்து 290 இடங்கள், இந்தியா கூட்டணி வந்து 230 அப்படின்ற ரேஞ்சிலேயே இருக்கு. இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இதே ரேஞ்ச் தான் வந்து நம்ம காலையில 11 மணில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதே ரேஞ்ச் தான் நீடிக்குது. சோ இது ஏதாவது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காலத்துல எப்படி பார்க்கிறீங்க? 250 கணக்கு அப்படின்னால 280 அப்படின்னு வருமா வராதா அப்படிங்கும்போது இப்ப நீங்க பாருங்களேன், காலையில நீங்க ஐஎன்சிக்கு எவ்வளவு போட்டிருந்தீங்க உங்களோட டிவில, இப்ப எவ்வளவு போட்டிருக்கீங்க? ஓகே. உங்களோட சேனல்ல நீங்க காலையில இந்த ஸ்கிரீனையே தானே பாத்துட்டு இருக்கீங்க. நாங்களாம் ஸ்கிரீனை மாத்திட்டே இருக்கோம். நீங்க இதோட ஸ்கிரீன்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. சோ காலையில ஐஎன்சிக்கு எவ்வளவு போட்டிருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளவு போட்டிருக்கீங்க? ஆமா, காலையில இருந்து ரேஞ்ச் மாறி இருக்கு, அதிகரிச்சிருக்கு. அது நம்ம அதுல மாற்று கருத்து இல்ல. பட் இதே நிலைமை நீடிக்குமா? அது மாறுமான்றது ஒரு பெரிய கேள்விதானே. அந்த வெற்றியை கேள்வி தக்க வைக்குமா பாஜக அப்படின்றது? இது வந்து ஒரு பேட்டர்ன் ரீடிங் அப்படின்னு நம்ம இத பத்தி பேசிருக்கோமா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் நம்ம வாய்ஸ் ஆஃப் சவுத்ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ பேட்டர்ன் ரீடிங் அப்படிங்கும்போது ஒரு ஜெயிக்கக்கூடிய பேட்டர்னும் தோற்கக்கூடிய பேட்டர்னும் ஒன்னா இருக்கும். தோற்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு பதற்றம் தெரியும், ஜெயிக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை தெரியும். தோற்கக்கூடியவர்கள் வந்து நிறைய ஜிம்மிக்ஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பொய் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய நேத்திக்கு மிக கொடுமையான விஷயம், நேத்திக்கு அது தொடராம இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக கொடுமையான ஒரு விஷயமா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, பல்வேறு இப்ப வந்து நடுத்தர மக்கள் தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல பண்ணாங்க. ரொம்ப பெரிய பணக்காரர்களை ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. அவர்களோட பணம் போயிடுச்சு. போனதுக்கு காரணம் வந்து இந்த மீடியாக்கள் தான். மோடியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் தவறான எக்ஸிட் போல்களை கொடுத்து அந்த பதற்றத்தில் ஜெயிக்கக்கூடிய பொய் தோற்றத்தை கொடுத்தது வந்து மிகப்பெரிய தவறாக மக்களை ஒரு ஏமாற்றிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அந்த அந்த விஷயம் செய்யாம விட்டுருக்கலாம். இருந்தாலும் அந்த பேட்டர்ன் எதை சொல்லுது அப்படின்னா, நாங்க தோத்துருவோம், ஏதாவது செஞ்சு ஜெயிக்கணும், ஏதாவது பொய் சொல்லியாவது ஜெயிக்கணும், என்ன செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்கு போயிட்டாங்க. இப்போ 400ங்கிறவங்க அப்படி எல்லாம் செய்வாங்களா?
400 கன்ஃபார்மா இருக்கிறவங்க, 300 கன்ஃபார்மா இருக்கவங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இந்து முஸ்லிம் பேசுறது, ஒரு எரும மாடு இருந்தா இன்னொரு எரும மாடுன்னு பேசுறது, இது எல்லாமே ஒரு பதற்றத்தோட விளைவுதான். தாங்கள் வரமாட்டோம் என்று தெரிந்துதான். அதனாலதான் அந்த 3 பேஸ்ல வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம் இப்ப. அந்த வீடியோவ உண்மையா நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுங்களேன், ஒரு மிகப்பெரிய பாராட்டு யாருக்கு குடுக்கணும்னா, முதல் பேஸ்ல இருந்து ராத்திரி பகலா அந்த மிஷின இந்த சாதாரண தொண்டர்கள் வந்து காத்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்கல்ல, கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நான் குடுக்கவே மாட்டேன். அந்த தொண்டர்களுக்கு தான் முழு பொறுப்பும், அதாவது முழு நன்றியும் போய் சேரும். மக்களோட எழுச்சி முக்கியம்னா, மக்களோட ஓட்டுகளை நம்மளோட தேர்தல் வரைக்கும் நமக்கு கொண்டு வந்தது அப்படின்னா, அந்த ஈசி மிஷினை பாதுகாத்ததும், அதுல எந்த ஒரு விவிபேட் விஷயமா எந்த ஒரு ஃப்ராட் வராம நடந்துக்கும், அதற்கான விழிப்புணர்வும், அதற்கான கோர்ட்டு கேஸ்க்கு நடவடிக்கை எடுத்ததும் மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த கூடிய சீக்கிரம் அதை பற்றிய ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கைகள் வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இந்த இது காலையில இருந்து மாறிக்கிட்டே வர பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு பேட்டர்ன் ரீடிங் தான். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்ததுன்னா இப்படி போகும். அப்புறம் உச்சிக்கு வரும். இப்படி இறங்குங்கிறப்ப பாஜகவோட மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு அது வீழ்ச்சிக்கு வர ஆரம்பிச்சதுதான் இதை காண்கிறது. இது காங்கிரஸ்க்கும் நடந்தது. ஓகே. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, டி.கே. சிவகுமார் வந்து சந்திரபாபு நாயுடு பார்க்க போயிருக்காரு அப்படின்னு. இப்போ அண்மையில நியூஸ் பாக்குறோம், பிரதமர் மோடி அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ இதன் மூலமாக எங்களோட தான் கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்ல வராரா மோடி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்துக்கு அவர் கலைஞருக்கு பிறந்த நாள் போட்டிருந்தாரு. அப்பனா நம்மளோட கூட்டணியில இருக்காரா? ஓகே. அவரு இதான் ஃபர்ஸ்ட் ட்வீட்டா? காலையில இருந்து எந்த ட்வீட்டும் போட்ட மாதிரி நான் பாக்கலையே. ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பட் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்போ வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா வாழ்த்து நல்ல நல்ல மனிதர். வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. சோ ஏன் அதை டிகேஎஸ் பார்த்த பிறகு சொல்லியிருக்காரு? முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஓகே. பட் நான் இந்த பாலிடிக்ஸ் வந்து பாஜக தானே யூஸ்வலா அதை பண்ணும். அதாவது மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களை திரும்பி இங்க கூட்டிட்டு வர்றது, இல்ல வந்து ஆட்களை இழுக்கிறது, இப்படியான வேலைகள்ல வந்து குறிப்பா பாஜக தான் ஈடுபடும். அதுதான் நீங்க குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அரசியலை இந்தியா கூட்டணி கையில் எடுக்குதா? இல்ல, இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் நாங்க பண்றோம். ஒரு ஆட்களை கூட்டிட்டு வருதோ கட்சியை உடைக்கிற வேலையோ பண்ணல. இப்ப தெலுங்கு தேசத்தை 2ஆ உடைச்சு சந்திரபாபு நாயுடு இப்ப மகாராஷ்டிரால பண்ணாங்களா, யார் ஒரிஜினல் சிவசேனா, யார் ஒரிஜினல் அஜித் பவார் கட்சி, அந்த என்டிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ, இந்த மாதிரி அதிமுக உடைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அது செய்யாம நியாயமான முறையில் ஒரு மாநிலத்தில் இருக்கும் கட்சியை பார்த்து எங்களுக்கான ஆதரவை கொடுங்கள் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? அந்த ஆதரவை கேட்கறதுல தவறு கிடையாது. இப்ப அவங்க சொல்றதோட பக்கா செட்டப் பாருங்க. நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, ராகுல் காந்தி வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொன்னாருன்னா இல்லையா, அதே மாதிரி ஆந்திராக்கு ஒரு பார்ட் தன்னோட கட்சியில தன்னோட கூட்டணியில கொடுக்க விரும்புறது வந்து எந்த தவறும் இல்லை. நீங்க போய் ஒரு எம்எல்ஏ எம்பியை விலைக்கு வாங்குவதோ, ஒரு எம்பியை போய் கூவத்தூர் மாதிரி கொண்டு போய் அடைச்சு வச்சு அந்த அந்த பேரங்கள் பேசுவதோ அதெல்லாம் செய்யாமல் ஒரு ஜனநாயக முறைப்படி வாங்க நம்ம கூட்டணி அமைக்கிறதுனா அமைக்கலாம்னு போய் பேசுறது வந்து அது ஒரு ஜனநாயகமா தான் பாக்கணும். ஒரு நல்ல ஜனநாயகம். வாங்க ஆந்திரால இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரட்டும், தமிழ்நாடுல இருந்து ஒருத்தர் வரட்டும், கர்நாடகால இருந்து ஒருத்தர் வரட்டும், ஒரிசா, இப்ப பாருங்களேன், ஒரிசா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து மம்தா மேடமும் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம மத்தியில் ஆட்சி அமைக்கலாம்ங்கிறதுனால தான் சந்திரபாபு நாயுடுக்கும் அந்த தூது போகிறது. அதே சமயம் அவ்வளவு ஈஸியா அவங்க சந்திரபாபு நாயுடுவை பிஜேபி விட்டுருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இன்னும் நம்பிக்கையா தான் இருக்கீங்களா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல? எனக்கு வந்து இழுபறி அப்படிங்கிறதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் தனிப்பட்ட முறையில உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசு இழுபறின்னு தான் தோணுது அப்படின்னா, எங்க வேலை பார்த்தாலுமே அப்ப என் மனசுக்கு உணர்வுபூர்வமா தோணினது என்னன்னா, இது இரண்டுக்குமே இழுபறியா தான் இருக்கும். மாநில கட்சிகள் தான் ஆட்சிக்கு வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுப்பார்கள். அதுதான் என் மனசுக்கு. நன்றி மேம். உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில வந்து நேரலையில பங்கெடுத்ததுக்காக உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும் தங்களுக்கும்.